ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏஜஸ்லேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் இந்த சம் படிப்போம். ரேஷியோ ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ டு தட் ஆஃப் சி இஸ் 3:4. ஆவரேஜ் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் பி அண்ட் சி இஸ் 4 years more than the present age of A. If 14 years later A will be 8 years older than B, then find the sum of present ages of A, B and C. ஓகே, ஸோ இதில் நம்ம சொல்யூஷன் ஆன்சர் ஆரம்பிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ப்ரெசன்டேஜ் ஆஃப் ஏ நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏ ப்ரெசன்ட் இப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பி ப்ரெசன்ட்டு சி ப்ரெசன்ட் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். ஓகே, ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி படிக்கிறோம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸோ இந்த இங்கிலீஷில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வரிகளை நம்ம மேத்தமெட்டிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரேஷியோ ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ டு தட் ஆஃப் சி இஸ் 3:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை மட்டும் நான் எப்படி மாற்றுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், ரேஷியோ ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ டு தட் ஆஃப் சி இஸ் 3:4 அப்படிங்கிறத ஏ ப்ரெசன்ட் டிவைடட் பை சி ப்ரெசன்ட் இஸ் ஈக்குவல் டு 3/4 அப்படின்னு நான் மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு பாக்ஸில் இருக்கிறத நான் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். இதுதான் என்னுடைய முதல் டாஸ்க்கு. ஸோ இதுலேருந்து ஏ ப்ரெசன்ட் இஸ் ஈக்குவல் டு 3 times சி ப்ரெசன்ட் பை 4. ஓகே, இது ஒரு ஈக்குவேஷனாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு ஈக்குவேஷன் பொருளை கூட தேவை கிடையாது. பட் நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். அடுத்த வரி படிங்க. ஆவரேஜ் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் பி அண்ட் சி இஸ் 4 years more than the percentage of A. ஓகே, ஸோ இதுலேருந்து இது வரைக்கும், ஓகேவா, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ மறுபடியும் இன்னொரு ஈக்குவேஷன், இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நம்ம மாற்ற போகிறோம். சி இங்கே பாருங்கள், ஆவரேஜ் அப்படிங்கிறது பி ப்ரெசன்ட் ப்ளஸ் சி ப்ரெசன்ட் பை 2. ஓகேவா, ஸோ ஆவரேஜ் ஆஃப் ப்ரெசன்டேஜஸ் ஆஃப் பி அண்ட் சிங்கிறது இது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் ஏ அண்ட் பி என்ன அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2. ரெண்டையும் டிவைடட் பை எத்தனை இருக்கோ அத்தனை, அதான ஆவரேஜ். ஸோ அதான் கான்செப்ட்டு. நம்ம ஆவரேஜ்லேயே படிச்சிருப்போம், இல்லைனா நம்ம ஆவரேஜ் நடத்தும் போது நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் ஆஃப் ப்ரெசன்டேஜஸ் ஆஃப் பி அண்ட் சி அப்படிங்கிறது பி ப்ரெசன்ட் ப்ளஸ் சி ப்ரெசன்ட் டிவைட் பை 2. இது என்னென்னு சொல்கிறாங்க, இஸ்ங்கிறது ஈக்குவல் டு 4 years, இங்கே இருக்கு பாருங்கள், 4 years மோர் தேன் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ. ஓகேவா, 4 yearsனால் 4 வருஷம், மோர்னா 4 yearsனால் 4 years, மோர்னா ப்ளஸ்ஸு, எதுக்கு மோரா 4 years more than the present age of A. 4 years more than the present age of A னா A present. ஓகேவா, இப்போ பாருங்க, 4 years more than the A present. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ ப்ரெசண்ட்டை மட்டும் தனியாக வச்சுட்டு இந்த 4 இங்கிட்டு கொண்டு போயிருங்க. ஏன்னா இந்த ஈக்குவேஷனே நமக்கு ஏ ப்ரெசண்ட் தான் தனியாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஏ ப்ரெசண்ட்டை மட்டும் நான் தனியாக வச்சுட்டு இந்த 4 இங்கிட்டு கொண்டு போயிட்டேன். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, அடுத்து நம்ம தேர்ட் லைனுக்கு போயிடுவோம். இஃப் 14 years லேட்டர், ஓகேவா, இஃப் 14 years லேட்டர் A will be 8 years older than B, then find the sum of percentages of B and C. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் என்னங்கிறது தான் இப்போ மேட்ரு. ஓகே, இதுதான் மூணாவது ஈக்குவேஷன். இந்த ஒரு லைனில் தான் நான் முதல் தடவை போடும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் இதில் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நான் சொல்கிறேன் என்ன ப்ராப்ளம் நடக்குங்கிறத. 14 வருஷம் கழித்து ஏ 14 வருஷம் கழித்து ஏ பிஏ விட 8 வயசு அதிகமாக இருப்பான். சரி, இங்கே ஒன்றும் இல்லை, நான் 8ன்னு நம்பர் எழுதிட்டேன், அடிச்சுட்டு கொஷினில் இருக்கிற மாதிரியே வேர்டில் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அதுதான், வேறு ஒன்றும் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகவேனா. நான் இந்த லைனை மட்டும் இப்போ தனியாக எழுதுகிறேன். ஓகேவா, அந்த லைன் இஃப் 14 years லேட்டர் ஏ வில் பி 8 years older than பி, இதை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இந்த இஃப்ங்கிறது கூட நமக்கு பிரச்சனை இல்லை, தேவையில்லை. ஓகே, ஸோ இது மட்டும் பாருங்கள். 14 years லேட்டர் அப்படின்னா இப்போலேருந்து இன்றைக்கி ஏ எவ்வளோ இருக்கானோ ஏவோட ப்ரெசண்ட்லேருந்து 14 years, அதுதான் இந்த 14 yearsோட மீனிங்கு. ஓகேவா, ஸோ ஏவோட ப்ரெசண்ட்லேருந்து 14 years கழிச்சு இப்போ இதை நான் அப்படியே எப்படி மாற்றுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஏவோட ப்ரெசண்ட்லேருந்து 14 years கழிச்சு, ஓகேவா, 14 வருஷம் கழிச்சு. ஓகே, வில் பி அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு, இட் வில் பி அப்படின்னா ஈக்குவல் டு மாற்றிட்டேன், 8 years ஓல்டர் தேன் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ 8 years ஓல்டர்னா என்ன, 8 ப்ளஸ்ஸு பியோட ப்ரெசண்ட்டு. கரெக்டாக இப்படி போடலாமா, இப்படி போட்டால் அது கரெக்டாக? ஓகேவா, இதுதான் மிகப்பெரிய தப்பு நம்ம பண்ணுறோம். ஓகேவா, நம்ம நல்லா கவனிக்கணும். 14 years கழிச்சு அப்படின்னா ஏவோட ப்ரெசண்ட்லேருந்து 14 years கழிச்சு, அப்போ பியோட ப்ரெசண்ட்டுக்கும் என்ன ஆகும், அவன் வயசு அப்படியே 14 வருஷம் கழிச்சு அப்படி இருக்க போகிறது இல்லை. உதாரணத்துக்கு ஏ இன்றைக்கி 50 வயசுன்னு வச்சுக்கோங்க.
ஏ வந்து 50 வயசுனா 14 வருஷம் கழித்து அவனுக்கு 64 வயசு இருக்கும். பி வந்து 40 அப்படின்னா இன்னைக்கு பியோட ஏஜ் வந்து 40 அப்படின்னா 14 வருஷம் கழித்து அவனுக்கு 14 கூடும். 14 வருஷம் கழித்து ஏக்கு எப்படி வயசு ஏறுதோ பிக்கும் அதே மாதிரி வயசு ஏறும். அதுதான் இங்கே மேட்ரு. ஓகேவா? ஸோ நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், 14 இயர்ஸ் லேட்டர் அப்படின்னா ஏ ப்ரெசன்ட் ப்ளஸ் 14 கொடுத்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ரொம்ப நாள் கழித்து நோட் எடுக்கிறோம். இன்கேஸ் கிளாரிட்டி ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ 14 இயர்ஸ் கழிச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஏவோட ப்ரெசென்ட்லேருந்து 14, இன்றைக்கி ஏவோட ப்ரெசென்ட் வந்து 50 வயசு அப்படின்னா 14 வருஷம் கழிச்சு அவனுக்கு என்னவாக இருக்கும், 64 வயசு இருக்கும். பியோட ஏஜ் இன்றைக்கி 40 அப்படின்னா அவனுக்கும் 14 வருஷம் நீங்கள் போடணும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ 14 இயர்ஸ் லேட்டர் அப்படின்னா ஏக்கும் 14 இயர்ஸ் கழிச்சு தான், பிக்கும் 14 இயர்ஸ் கழிச்சு தான். அப்போ பி ப்ரெசன்ட் ப்ளஸ் 14, இங்கே இந்த 14 நீங்கள் போடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. ஓகே, இந்த 14 போட்டால் இந்த 14 கேன்சல் ஆகிடும், அது வேறு. பட் இந்த 14 போலன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஓகே, இந்த தப்பு தான் நான் முதல்ல பண்ணேன். இப்போ ரீசெண்டாக போடும்போது இந்த தப்பு பண்ணேன். இந்த தப்பு நீங்கள் போயிடாதீங்க. ஓகே, ரைட். இப்போ நமக்கு வழக்கம் போட திருப்பி ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு. A present is equal to B present plus 8. முடிஞ்சிச்சா? ரைட். இப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன், இங்கே ஒரு ஈக்குவேஷன், இங்கே ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் நமக்கு வரப்போகுது. ஓகே, 3 ஈக்குவேஷன்ஸ், 3 அன்னோன்ஸு, ஈஸியாக நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போமா? உங்களுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஏ ப்ரெசென்ட்டு, இங்கே ஒரு ஏ ப்ரெசென்ட்டு. இதை ரைட் சைடு ஃபுல்லாக ஈக்குவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வரும். ஓகே, நான் என்னென்னு பார்க்குறேங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் எல்ஹெச்எஸ் 2 ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆர்ஹெச்எஸ் நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன். ஸோ அது 2 ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி வந்துடுது. இதை மறுபடியும் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம சால்வ் பண்ணோம். ஒன்றும் இல்லை, பி ப்ரெசன்ட் ப்ளஸ் சி ப்ரெசன்ட் மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் பி ப்ரெசன்ட் ப்ளஸ் 16 இப்படி வரும். இதை மறுபடியும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த பி ப்ரெசண்ட்டை நான் இங்கிட்டு கொண்டு போயிடுறேன். ஓகே, பி ப்ரெசண்ட்டு இட் இஸ் ஈக்குவல் டு சி ப்ரெசண்ட்டு, இங்கிட்ட இருந்தால் அது மைனஸ் ஆயிரும், minus 24. இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ பி ப்ரெசண்ட்டுக்கு இதுதான் வேல்யூங்கிறது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை கொண்டு போயிட்டு இதில் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஏக்கும் சிக்கும் ரிலேஷன் கிடச்சிரும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் அடுத்த பேஜில் எழுதுகிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இது 2 ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதையும் நம்ம இதை கொண்டு போய் பி ப்ரெசென்ட்டோட வேல்யூ தானே. ஸோ ஏ ப்ரெசென்ட் இஸ் ஈக்குவல் டு பி ப்ரெசென்ட் ப்ளஸ் 8. பி ப்ரெசென்ட்டுங்கிறது இதுதான். ஓகே, ஸோ சி ப்ரெசென்ட் மைனஸ் 24 ப்ளஸ் 8 விச் இஸ் ஈக்குவல் டு சி ப்ரெசென்ட் மைனஸ் 16. இது என்னது? ஏ ப்ரெசென்ட். முடிஞ்சா? இப்போ இது ஒரு ஈக்குவேஷன், இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். ஏ ப்ரெசென்ட் இஸ் ஈக்குவல் டு 3 சி ப்ரெசென்ட் டிவைட் பை 4. ஓகே, அதை அப்படியே இங்கே போடுங்க. ஏ ப்ரெசென்ட் இஸ் ஈக்குவல் டுனா 3 டைம்ஸ் சி ப்ரெசென்ட் பை 4. இங்கே என்ன இருக்குது? ஏ ப்ரெசென்ட் இருக்குது. 3 டைம்ஸ் சி ப்ரெசென்ட் டிவைட் பை 4 இஸ் ஈக்குவல் டு சி ப்ரெசென்ட் மைனஸ் 16. இதை சால்வ் பண்ணுங்கள். 3 சி ப்ரெசென்ட் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் சி ப்ரெசென்ட் மைனஸ் 64. ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். மைனஸ் 3 சி ப்ரெசென்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 64. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். சி ப்ரெசென்ட்டோட ஏஜ் என்ன? 64. ஓகேவா? அவ்வளோதான். இந்த சி ப்ரெசென்ட் 64. அப்போ ஏ ப்ரெசென்ட் என்ன? 3 டைம்ஸ் சி ப்ரெசென்ட் டிவைட் பை 4. இங்கே இருக்குது பாருங்கள், ஏ ப்ரெசென்ட் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் சி ப்ரெசென்ட் பை 4. ஸோ ஏ ப்ரெசென்ட் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் சி ப்ரெசென்ட். ஈக்குவல் டு நண்பர்களே, தப்பாக எடுத்துக்காதீங்க. 3 டைம்ஸ் சி ப்ரெசென்ட் டிவைட் பை 4 என்ன? 16. ஸோ ஏ ப்ரெசென்ட் என்ன? இட் இஸ் ஈக்குவல் டு 48. இப்போ மிச்சம் இருக்கிறது பி ப்ரெசென்ட் தான். பி ப்ரெசென்ட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்குது பாருங்கள், சி ப்ரெசென்ட்டோட மைனஸ் 24 போட்டால் நமக்கு பி ப்ரெசென்ட் கிடச்சிரும். சி ப்ரெசென்ட் மைனஸ் 24. சி ப்ரெசென்ட் என்ன? 64. 64 மைனஸ் 24 இதுபடி போட்டிருக்கேன். ஓகே, சி ப்ரெசென்ட் வந்து 64, 64 மைனஸ் 24. ஓகே, அதுதான் அந்த பேஜில் கொண்டு வந்திருக்கேன். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 40. இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் பெர்சன்டேஜஸ் ஆஃப் A, B and C. Find the sum of percentages of A, B and C. இதுதான் sum. ஓகேவா? percentages of A என்ன? 48.
percentages of B என்ன 40, percentage of C என்ன 64. எல்லாத்தையும் கூட்டுங்க பார்க்கலாம், அழகாக கூட்டுங்க. 8 9 15 152. ஸோ த ஆன்சர் இஸ் 152. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் இது வந்து யார் எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இதில் வந்து பெனிஃபிட் அதிகம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப், ஐ மீன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணணும், அதுமாதிரி கரெக்டாக சால்வ் பண்ணணும், அதான் நான் சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, கீழே லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா அங்கே நான் சால்வ் பண்ணி தரேன், இல்லை வீடியோ கூட போட்டு தரேன். ஓகே, அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். பை.